institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals. சட்டம் ஒழுங்கு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான எதிரான குற்றங்கள் இல்லாத ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்குவதை இந்த அரசு இலக்காக கொண்டுள்ளது. இந்த நோக்கத்தின் அடிப்படையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் ஜீரோ டாலரன்ஸ் பூஜ்ஜியம் சகிப்புத்தன்மை என்ற உறுதியான கொள்கையை முதன்மையாக கொண்டு செயல்படுத்துவதற்கு அரசு உறுதியாக உள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தின்படி பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக பெண்கள் தலைமையிலான காவல் பணிகள், அவசரகால நடவடிக்கை மற்றும் குற்ற தடுப்பு நடவடிக்கைகளுக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. இதற்காக தேவையான காவலர்கள், கட்டமைப்பு வசதிகள், உபகரணங்கள், பயிற்சி மற்றும் செயல்பாட்டு தேவைகளுக்கான 354 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுகிறது. போதைப் பொருள் கட்டணத்தை தடுக்க சட்டத்தை கடுமையாக அமல்படுத்துவதுடன் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. மாநிலத்தின் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களை கண்டறிந்து கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்காக மாநிலத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு அலகு வீதம் 37 யூனிட்ஸ், நகர்ப்புறங்களில் 28 யூனிட்ஸ் சேர்த்து மொத்தம் 65 போதைப் பொருள் தடுப்பு பணிக்குழு, ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆஃப் இன்டர்மிடியேஷன் ஆஃப் நார்கட்டிக்ஸ் அண்ட் கேங்ஸ்டிங் அமைக்கப்பட்டுள்ளன. போதைப் பொருட்களின் கடத்தல், விற்பனை மற்றும் தவறான பயன்பாடு தொடர்பாக நிதி சார்ந்த புலன் விசாரணை மேற்கொள்வதோடு சொத்துக்கள் முடக்குதல் உள்ளிட்ட கடுமையான சட்ட நடவடிக்கைகள் இந்த யூனிட்ஸ் மேற்கொண்டு வருகிறது. போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உறுதி செய்யும் நோக்கில் இந்த அரசு ஒரு மறுவாழ்வு நிதியை உருவாக்கும். இந்த நிதிக்காக 70 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. போதைப் பொருள் மற்றும் போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து விடுபடவும் அதிலிருந்து மீண்டும் வரவும் உதவி தேவைப்படும் நபர்களுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்காக இந்த நிதி முதன்மையாக பயன்படுத்தப்படும். ஒரு புதிய சாலை பாதுகாப்பு கொள்கையை இந்த அரசால் வகுக்கப்படும். இந்த கொள்கையானது ஆர்கனைசேஷன் சிஸ்டம்ஸ், சாலை வடிவமைப்பு மற்றும் பொறியியல் போக்குவரத்து, சட்ட அமலாக்கம், அவசர கால சிகிச்சை மற்றும் விழிப்புணர்வு கல்வி ஆகிய 5 முக்கிய தூண்களை மையமாக கொண்டு உருவாக்கப்படும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விபத்து நிவாரண திட்டத்திற்காக 2026-27 ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 200 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. மேலும் 2026-27 நிதி ஆண்டில் பல்வேறு சாலை பாதுகாப்பதற்கான பணிகள் மேற்கொள்வதற்காக சாலை பாதுகாப்பு நிதியின் கீழ் 130 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கும், குற்றங்களை கட்டுப்படுத்துவதை திறம்பட கையாளவும் காவல்துறையினருக்கு போதுமான குடியிருப்பு வசதிகள் அவசியமாகும். இந்த நோக்கில் மாவட்டங்களில் காவல்துறைக்கான ரெசிடென்ஷியல் கேம்பஸை கட்டுவதற்கு 431 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திட்டத்தின் மூலம் மொத்தம் 5000 காவலர் குடும்பங்கள் பயனடையும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் உள்துறை, மதுவிலக்கு மற்றும் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 17,290 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. Saram institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals.